ஈவைக்கு பார்த்துட்டு இருக்கோம். மேற்கண்ட நேர்க்கோட்டு வரைபடம் ஒரு நிறுவனத்தின் 1995ஆம் வருடத்திலிருந்து 2001ஆம் ஆண்டு வரையிலான காலத்திற்கான இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி ஆகியவற்றுக்கான விகிதத்தை குறிக்கிறது எனில் 1996 ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1996 ஆண்டிற்கான இறக்குமதி கொடுத்துருக்காங்க. உங்களை ஏற்றுமதி கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியோட விகிதம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேலே அப்போ இறக்குமதி, கீழே ஏற்றுமதியோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. எந்த வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 1996. அப்போது 1996க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.85. அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இறக்குமதியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க 272 கோடி கொடுத்துட்டு உங்களை ஏற்றுமதி கேட்குறாங்க. இதை வந்து நான் பாயிண்டில் எடுத்துகிட்டு எழுதிக்கிறேன். அப்போ 85/100ன்னு வரும். எனக்கு ஏற்றுமதி தான் வேணும். அப்போ என்ன பண்ணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 272 × 100 / 85. ரைட் டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். இது 20ன்னு வரும். இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 1 7ன்னு வரும். ஓகேவா? இதை எடுத்துகிட்டு இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 16 வரும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 320ன்னு வரும். இப்போ அந்த ஆன்சர் இங்கே இருக்குது, பியில் இருக்குது. ஓகேவா? 320 கோடி.